வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சார்லி கிரிக்கிற்கு அஞ்சலி செலுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோதல். பாரிஸில் கத்திக்குத்து தாக்குதல், ஆயுததாரி தலைமறைவு. காசா இனப்படுகொலைக்கு எதிராக பெர்னில் எம்எஸ்எவ் ஆர்ப்பாட்டம். ஜெர்மனி ராணுவம் 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும், ராணுவ தளபதி கருத்து. ட்ரம்ப் வரியிலிருந்து தப்பிக்க கைதிகளை விடுவித்த ஐரோப்பிய நாடொன்றின் ஜனாதிபதி. போருக்கு தயாராகும் ஐரோப்பா, 40,000 வீரர்களை கிழக்கு எல்லைக்கு அனுப்பிய போலந்து. புட்டின் வேண்டுமென்றே ஐரோப்பிய பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தலாம், எச்சரிக்கும் நிபுணர்கள். ஜெர்மனியில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். சார்லி கிரிக்கிற்கு அஞ்சலி செலுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோதல். தேசியவாத ஸ்வீடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரான சார்லி வைமர்ஸ் சார்லி கிரிக்கை மதிப்பளிக்கும் வகையில் சபாநாயகர் ராபர்டா மெட்சோலா 1 நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்த அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சார்லி வைமர்ஸ் தனது பேச்சு நேரத்தை விட்டுக் கொடுத்து அஞ்சலி செலுத்த முயன்றார். ஆனால் அமர்வு தலைவரால் அந்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு நடைமுறை காரணங்களுக்காக அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவரது கட்சியை சேர்ந்த ஏனைய ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மேசைகளில் மோதி எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே நேரத்தில் மற்ற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவரின் தலையீட்டை பாராட்டினர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக அமைப்பான ஐரோப்பிய ஆணையம் அனைத்து வகையான வன்முறைகளையும் கண்டிக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் உண்மையான அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியது. பாரிஸில் கத்திக்குத்து தாக்குதல், ஆயுததாரி தலைமறைவு. பாரிஸ் 7ஆம் வட்டாரத்தில் கத்திக்குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆயுததாரி தப்பியோடியுள்ளார். செப்டம்பர் 12ஆம் திகதி வியாழக்கிழமை இரவு 9 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்கானதாக அவசர பிரிவுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து சென்றுள்ளனர். அங்கு படுகாயமடைந்திருந்த குறித்த நபருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தாக்குதல் மேற்கொண்ட ஆயுததாரி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான நபர் 51 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காசா இனப்படுகொலைக்கு எதிராக பெர்னில் எம்எஸ்எவ் ஆர்ப்பாட்டம். காசா இனப்படுகொலைக்கு எதிராக சுவிஸ் தலைநகர் பெர்னில் எம்எஸ்எவ் எனப்படும் அரசு சார்பற்ற நிறுவனம் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. அந்த நிறுவனம் 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அதில் 30,000க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர். இனப்படுகொலைக்கு எதிராக சுவிட்சர்லாந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் சிவப்பு எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட இந்த கடிதம் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மருத்துவர்களால் இனப்படுகொலையை நிறுத்த முடியாது என்ற தலைப்பில் கிடைக்கக்கூடிய அனைத்து அரசியல், ராஜதந்திர மற்றும் பொருளாதார வழிகளையும் பயன்படுத்தி இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்க பெடரல் கவுன்சிலை அழைப்பு விடுத்துள்ளது. ஜெனீவா உடன்படிக்கைகளின் அடித்தளமான சுவிட்சர்லாந்து செயல்படுவதற்கான பொறுப்பையும் வாய்ப்பையும் கொண்டுள்ளது என்று எம்எஸ்எஃப் சுவிட்சர்லாந்து தலைவர் மைக்கேலா செராஃபினி கூறினார். நடுநிலைமை என்பது அமைதியாக இருப்பது அல்ல, மாறாக மனித கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நிற்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவிஸ் நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கும் நேரத்தில் எம்எஸ்எஃப்பின் நடவடிக்கை வந்துள்ளது. ஜெர்மனி ராணுவம் 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும், ராணுவ தளபதி கருத்து. ஜெர்மன் நாட்டின் ராணுவம் தனது பலத்தை 2 மடங்குக்கும் மேலாக அதிகரிக்க வேண்டும் என அந்நாட்டு ராணுவ தளபதி திடுக்கிடும் கருத்தை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடான ஜெர்மனி கடந்த சில ஆண்டுகளாக தனது ராணுவ பட்ஜெட்டை அதிகரித்து வருகிறது. உக்ரைன் ரஷ்ய போரின் தாக்கத்தால் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளில் ஐரோப்பிய நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஜெர்மன் ராணுவ தளபதியின் இத்தகைய கருத்து சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஜெர்மனி ராணுவத்தின் பலத்தை இருமடங்காக அதிகரிப்பதன் மூலம் எந்த வகையான அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள முடியும் எனவும் இதுவே நாட்டின் பாதுகாப்புக்கு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ பலத்தை அதிகரிப்பது குறித்த ஜெர்மன் ராணுவ தளபதியின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் இது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ட்ரம்ப் வரியில் இருந்து தப்பிக்க கைதிகளை விடுவித்த ஐரோப்பிய நாடொன்றின் ஜனாதிபதி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பில் இருந்து தப்பிக்கும் பொருட்டு 50க்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க பெலாரஸ் ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார். ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று அடையாளப்படுத்தப்படும் அலெக்சாண்டர் லூகாஷென்கோவுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையே மின்ஸ்கில் நடந்த திடீர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த அசாதாரண ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் முந்தைய தொடர்புகள் ஜூன் மாதத்தில் முன்னணி எதிர்க்கட்சி ஆர்வலர் சியாரையை விடுவிக்க வழிவகுத்தன. ஆனால் தற்போது 50க்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க பெலாரஸ் ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளது எதிர்பாராதது என்றே கூறுகின்றனர். கடந்த 31 வருடங்களாக பெலாரஸ் ஜனாதிபதியாக பொறுப்பில் இருக்கும் லூகாஷென்கோவால் இதுவரை வழங்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான மிகப்பெரிய மன்னிப்பு இதுவாகும். இதில் பிரித்தானியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 52 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த மாதம் லூகாஷென்கோவுடன் தொலைபேசியில் பேசியதிலிருந்து ட்ரம்ப் விடுதலை கோரி வரும் 1300 கைதிகளில் இந்த எண்ணிக்கை மிக குறைவு என்றே கூறுகின்றனர். போருக்கு தயாராகும் ஐரோப்பா 40,000 வீரர்களை கிழக்கு எல்லைக்கு அனுப்பிய போலந்து. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட இருக்கும் மிகப்பெரிய ராணுவ பயிற்சியை எதிர்கொள்ளும் வகையில் போலந்து தனது 40,000 வீரர்களை கிழக்கு எல்லைக்கு அனுப்பியுள்ளது. போலந்து வான்பரப்பில் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறியதை அடுத்து ஐரோப்பிய நாடுகள் உயர்மட்ட எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டது. மட்டுமின்றி 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகள் மிக நெருக்கடியான ஒரு கட்டத்தில் பயணிப்பதாக போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்ய பெலாரஸ் கூட்டு ராணுவ பயிற்சி காரணமாக பெலாரசுடனான எல்லையை மூடுவதாகவும் டஸ்க் அறிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாகவே 40,000 வீரர்களை எல்லைக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 2021 நடந்த கூட்டு ராணுவ பயிற்சியை அடுத்து பல மாதங்களுக்கு பிறகு பெலாரஸ் வழியாக ரஷ்ய படைகள் ஊடுருவி உக்ரைன் மீது தாக்குதல் தொடங்கியது. புட்டின் வேண்டுமென்றே ஐரோப்பிய பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தலாம், எச்சரிக்கும் நிபுணர்கள். போலந்து ஊடுருவலை தொடர்ந்து ரஷ்யா வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ ஒரு பயணிகள் விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடும் என நிபுணர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். போலந்தில் ரஷ்ய ட்ரோன்களின் சமீபத்திய ஊடுருவல் ஐரோப்பாவில் பயணிகள் விமான போக்குவரத்து மற்றும் காப்பீட்டின் பாதிப்பு குறித்து பாதுகாப்பு கவலைகளை தூண்டியுள்ளது. ஜெர்மனியில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. ஜெர்மனியில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜெர்மனியில் அரசு உதவி பெறுவோரின் எண்ணிக்கை 2023 5,13,700 இருந்தது. 2024 10% குறைந்து 4,61,000 ஆகியுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளில் முதன்முறையாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிக புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் முன்வைக்கப்படும் நாடுகள் பட்டியலில் முதலிடத்தையும் இழந்துள்ளது ஜெர்மனி.